ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாந்து. இன்றைக்கி ஒரு ஜிலேபி ஃபிஷ் ரெசிபி பார்க்கலாமாங்க? வாங்க பார்க்கலாம். அதுக்கு 4-5 கட்டு பூண்டு, ஒரு கைப்பிடி மிளகு, 5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாட்டம் அரைச்சிக்கோங்க. எப்பயுமே கடையில் விற்கிற மசாலா பவுட்ரு பெரட்டி மீனை பொரித்து சாப்பிட்ருப்பீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் அரைச்ச பாட்டி மசாலா சொல்லுவோம் இல்லைங்க, ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் மசாலா, அந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி சாப்பிட்டு பார்க்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மசாலாவை இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் 65 பவுட்ரு மசாலாவை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதாங்க நாங்கள் வாங்கின மீன். 2 கிலோ ஜிலேபி மீன் தாங்க வாங்கினோம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ கழுவுறோமோ அவ்வளோ அந்த மீனில் இருக்கிற கவுச்சு பச்சை வாடை போகும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் 2 கிலோ ஜிலேபி மீன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே யாருக்கெல்லாம் சமைக்கும் போதே சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னு தோணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் எப்படி க்ளீன் பண்ணுறனோ அந்த மாதிரி மீனுக்குள்ளார இந்த வயிற்றில் இருக்கிற கொழுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, கொஞ்சம் பேர் பிகினர்ஸ் இருப்பீங்க. இப்போ தான் ஃபிஷ் ஃபஸ்ட்டு டைம் சமைக்க போகிறீங்கன்னா அவங்களுக்காக தாங்க நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி ரத்தம்லாம் இல்லாத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறோங்க. 4-5 தாட்டி நல்லா அலாசி எடுத்து ஒரு ஃப்ரெஷ் க்ளீன் பவுலில் மாற்றிக்கிறோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த மிக்ஸி ஜாரில் அந்த மசாலாவை எல்லாத்தையும் ஒரு க்ளீன் பவுலில் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து இந்த மசாலாவெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம போட்ட மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விடணுங்க. அந்த மிளகாத்தூள், உப்பு, பெப்பர், இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மீனாக நம்ம சேர்த்துக்கணுங்க. மீனை சேர்த்து இதுதாங்க 2 கிலோ மீன், இவ்வளோ தான் இருக்கும். இது மசாலா தடவி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் மூடி கொஞ்ச நேரம், இல்லைனா நீங்கள் வெளியே கூட அப்படியே விடலாங்க. இந்த மாதிரி மசாலா ஒவ்வொன்றா எடுத்து அந்த வயிற்றுக்குள்ளார மேலே அந்த கட் பண்ணியிருக்காங்கள்ல அதிலலாம் தடவுங்க. எவ்வளோ மசாலா ஊறுதோ அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.